இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் எங்களுக்கு நிகாவோட ஃபஸ்ட்டு தீபாவளி. ஸோ, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இந்தியாவில் தான் எங்களுக்கு இந்த தீபாவளி சூப்பராக போச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சவுதியில் இருந்தாங்க. ஸோ, அவங்கள வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம். அவங்களும் எங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அன்றைக்கி மார்னிங் ரொம்பவே பிஸியாகவே தான் போயிட்டுருந்துச்சு. அத்தை வந்து குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி சாமிக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறது அந்த ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் காலையிலேயே வந்து பிள்ளைங்கள் எல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சாச்சு. நாங்கள் எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே குளிச்சிட்டோம். குளித்ததுக்கப்புறம் எல்லாம் புதுப்படம்லாம் போட்டுட்ருந்தாங்களா, ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிடவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கெலாம் தீபாவளி அன்றைக்கி நாள்லேருந்தே தூக்கமே இருக்காது. மெஹந்திலாம் போட்டுட்டு அது எப்போலாம் அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம், ஸ்வீட்டு, அந்த இட்லி கறி குழம்புலாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அது ஒரு ஜாலி தான். அதுக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெடி தான். வெடி வந்து ரொம்ப வாங்கலை நாங்கள். சும்மா சரம், அப்புறம் குருவி வெடி, அப்புறம் பட்டாசு தான் பிள்ளைங்களுக்கு வாங்கியிருந்தோம். வெறும் லேடிஸ் மட்டும்தான். ஸோ அதனால் ரொம்பலாம் பட்டாசுலாம் வைக்கல. இந்த தீபாவளி ஹாப்பியாக சேஃபாக போச்சு. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.